ஏன் இந்த செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்காம புதிதாக ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்கன்னு நம்ம தேடணும். ஏன் அந்த அம்மா என்னாச்சு? 10 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, ஏன் உங்களுக்கு வாய்ப்பு தராம இன்னொருத்தருக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்குன்னா 10 ஆண்டு காலம் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு இல்ல, கட்சி மத்தியிலும் செல்வாக்கு இல்ல. அதனால இவங்க வேண்டாம் நிராகரிக்கப்படுகின்ற அளவிற்கு கட்சியே ஒருத்தர் ஓரம் கட்டியிருக்குன்னா 10 ஆண்டு காலம் அந்த அம்மா இந்த பகுதியில என்ன செஞ்சிருப்பாங்கன்னு அறிவிச்சிருந்தவர்கள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எல்லா தொகுதியிலும் சொல்றாங்க, திமுக எந்த பகுதியெல்லாம் வென்றிருக்கிறதோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் கூட இது வரைக்கும் தீர்க்கப்படவே இல்லை. குறிப்பா இந்த செங்கல்பட்டு தொகுதி ஒரு தலைமை மாவட்டமான இந்த இடத்துல எந்த நலவித திட்டங்களும் அறிவிக்கப்படாம அப்படியே இருக்கு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யும் புரட்டும் சொல்லி ஆட்சிக்கு வருவது எப்போதுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் தான். ஆனா இன்றைக்கு ஊடகங்கள், நடுநிலையான இருக்கக்கூடிய ஊடகங்கள் சிலர் கருத்து கணிப்பு என்ற பேர்ல வெற்றியை தோல்வியாகவும் தோல்வியை வெற்றியும் அதெல்லாம் மாற்றவே முடியாதுங்க. மக்கள் மனசு வைத்தால் மட்டும்தான் மகத்தான வெற்றி. திமுக துடைத்து எரியப்பட போகிறது இந்த தேர்தலோடு என்பதற்கான ஆகப்பெரும் உதாரணம் ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பொதுநல வழக்கு இந்த 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நலத்திட்டங்களை செய்யணும், அதுக்கு முன்னாடி அறிவிக்கணுமே தவிர இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல 1972 இருந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம் பேசுறாங்க. நாங்க வந்தப்பா இந்த நலத்திட்டங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும்ல. அதற்கு மாறாக திமுக வசந்தன் கம்பெனியோட ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நம்மளுக்கு டிவி மிக்சி கிரைண்டர் வித்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வீடு இந்த 8000 ரூபாய் டோக்கன் இந்த இருக்கு பாருங்க. இந்த 8000 ரூபாய் டோக்கன்ல பின்னாடி என்ன எழுதிருக்காங்கன்னா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டுமா. ஸ்டாலின் எங்க இருந்து தொடர்வாது? இந்த டிவி, இந்த மிக்சி, இந்த கிரைண்டர். அது சரிங்க, இந்த 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்குறீங்க, இது எவ்வளவு நாளைக்கு செல்லுபடி ஆகும்? நான் எந்த கடையில போய் வாங்கணும்? அந்த கடை எந்த கடை அங்கீகரிக்கப்பட்ட கடை? இப்ப 4000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டேன், மிச்சம் 4000 ரூபாய் குறிச்சு கொடுப்பாங்களா என்ற எந்த இதுவும் இல்லை. இந்த மாதிரி பொய்யான ஒரு டோக்கனை கொடுக்குறாங்கன்னு நீதிமன்றத்துல திமுகவினுடைய எல்லா வேட்பாளர்கள் மீதும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அறிவு சிறந்த பெற்றோர்களே, பெரியவர்களே, திமுக கூட 35 அமைச்சர்கள்ல 13 பேர் ஊழல் வழக்குல உள்ள போய் ஜாமீன்ல வெளில வந்திருக்காங்க. முழுசா வழக்குல இருந்து வெளில இல்ல, ஜாமீன்ல வெளில வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. எங்கு பார்த்தாலும் போதைங்க, எங்கு பார்த்தாலும் கஞ்சா. அதுவும் கொடுமை என்னன்னா, நம்ம கூட அவ்வளவு திட்டல திமுக, நம்ம கூட இவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணல. அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்க அண்ணா ஆட்சியில என்னங்க குறைஞ்சீங்க? 2 விஷயம் தான் குறை. என்னங்க 2 விஷயம்? ஒண்ணு, எங்க பார்த்தாலும் போதா கஞ்சாங்க. 2வது, பெண்களுக்கு பாலியல் குற்றம் எங்க பார்த்தாலும் நடக்குதுங்க. இதை விட கேவலமா ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க விமர்சனம் பண்ண முடியுமா? அது பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டு முன்னாள் முதலமைச்சர் பக்கத்திலே உட்கார்ந்துருக்காரு, அவர் முன்னாடிதான் பேசுறாங்க. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, உன்னைய கூட்டு வந்து 10 சீட்டு கொடுத்ததுக்கு அதெல்லாம் வச்சு தரமா செஞ்சுட்டு நீ என்ன? உண்மையிலேயே அப்படிதான் நினைத்து கொண்டிருந்தார். காலம் காலமா கூடவே இருக்கிற விடுதலை சிறுத்தைக்கு நான் 8 தான் கொடுத்தேன், உனக்கு வந்தவனே 10 கொடுத்தேன், போதுமான அளவுக்கு என்ன வச்சு செஞ்சுட்டேன்னு 3 நாள் அதாங்க ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியே இந்த ஆட்சி எவ்வளவு கேவலமான ஆட்சி, கஞ்சாவும் போதையும் எவ்வளவு புழங்கக்கூடிய ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்பதை பறைசாற்றி விட்டாங்க. செங்கல்பட்டு பகுதிவாழ் மக்களுக்கு நான் ஒன்றை சொல்லுவேன், ஒரு தேர்தல் என்பது மக்களுக்கான அதிகாரத்தை, மக்களுக்கான அரசியலை செய்யக்கூடிய தேர்தல். எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி ஒரு மனுஷனை சட்டமன்ற வேட்பாளரா உறுப்பினரா பார்த்திருக்கே முடியாதுங்க. என்னை தேடி பைக்ல வர்றாருங்க ஒரு வேட்பாளர், ஒரு அதிமுகவினுடைய ஒரு ஆகப்பெரும் மனிதர். எல்லாம் சொன்னாங்க, நான் ஒரு கூலி தொழிலாளியும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த ஒரே மனிதர் எனக்கு தெரிஞ்சு எங்க அண்ணன் கஜேந்திரன் அவர்கள் தான். நான் ஒரு தொழிலாளியா தான் வளர்ந்தேன். சிறு வயதிலேயே ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து அடிப்படை அரசியலை கற்றுக்கொண்ட ஒரு மனிதனால் தான் இந்த தொகுதி முழுமைக்குமான ஒரு விடயத்தை கட்டமைக்க முடியும் என்பதுதான் வரலாறு.